முதல்ல விஜயகாந்த் சாரோட ஃபர்ஸ்ட் வெற்றி விருதாச்சலம், இஃப் ஐம் ரைட். அது வேற பெல்ட், அது நாடார் பெல்ட்னு சொல்லுவாங்க, இஃப் ஐம் ரைட், ஐம் நாட் ஷுர். இந்த மதம் ஜாதியெல்லாம் எனக்கு ஆகாத ஒரு விஷயம், அதை தள்ளி வைக்கிறேன். ஆனால் அது இங்கே இல்லாமல் இல்லை, அது இருக்குது. இப்போது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ்னு முக்கியமான 3 மதங்களை வச்சுப்போம். அதே மாதிரி நீங்கள் ஜாதியாகவும் பல ஜாதிகளை வச்சுக்கலாம். நீங்கள் மதுரை பெல்ட்டுக்கு போனால் முக்குளத்தூர் சொல்லலாம், கோயம்புத்தூர் பெல்ட்டுக்கு போனால் கவுண்டர்கள் சொல்லலாம், அதே மாதிரி நீங்கள் விழுப்புரத்தில் வன்னியர்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான வாக்குகள், எல்லா இடத்துலையும் தலித் மக்களோட வாக்கு முக்கியமான வாக்கு, நான் அதை குறைக்கல. ஆனால் அந்த இடத்துல சொல்லப்படுற பெல்ட்டாக, அந்த இடைநிலை சாதி பெல்ட்டாக இப்படி இருக்குன்னும் போது இந்த பெல்ட்டுகள் எல்லாத்தையுமே உள்ளே போய் அந்த ஜாதியை எடுத்துக்கிறேன். நான் மதுரையில் மாநாடு போட்டால் அது தேவருக்கு மாநாடு, கோயம்புத்தூரில் பூத்தில் நடந்தால் அது கவுண்டர்களுக்கானது, முதல் மாநாடு வில்லாணி சாலை விக்கிரவாண்டியில் நடத்தினா அது வன்னியர்கள். இப்படி நினைக்காதீங்க. ஒரே ஆள், ஒரே தலைவன் இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும், நாடார் பெல்ட்லையும் வன்னியர் பெல்ட்லையும் கவுண்டர் பெல்ட்லையும் மீனவர் பெல்ட்லையும் ஒர்க் பண்ணுறாரு. ஒரே ஆள் முஸ்லீம்களுக்காகவும் கிறிஸ்டின்காகவும் ஹிந்துக்காகவும் இருக்கும்போது இதை நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது. இதுதான் அந்த பிரிவினை அரசியலுக்கும் ஒற்றுமை அரசியலுக்கும் வித்தியாசம். ஒரே இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜாதி அடையாளம் உண்டு, ஒரு மத அடையாளம் உண்டு. நம்ம வேணானாலும் அது நம்ம பின்னாடி தொத்திக்கிட்டு இருக்கு. அது இன்னைக்கு கால கட்டாயம், அது கால கொடுமை. ஆனால் இந்த அடையாளங்களை வைத்து பிரிப்பது ஒரு அரசியல், இந்த அடையாளங்களை புறக்கணித்து சேர்ப்பது ஒரு அரசியல். அந்த சேர்க்கும் முகம் தான் ஜென்ரலிஸ்டிக்கான ஒரு முகம். அந்த முகத்துக்கு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. எல்லாரும் இவன் ஏழ்றா, ஏன் அண்ணன்டா, ஏன் தலைவன்டான்னு பார்க்கணும். அந்த மாதிரியான முகங்களுக்கு தான் இது ஈஸியாக நடக்கும். அதுதான் கரிஷ்மா அப்படின்னு சொல்கிறது.